நீங்கள் ஒரு கையில் டவுன் பேமெண்ட் இருக்குல்ல, அந்த டவுன் பேமெண்ட்டாக இருக்க 20 லட்சத்தையும் நீங்கள் இருக்கிற 12% டைவர்சிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்கன்னா, தயவுசெய்து ஹவுசிங் லோனே வாங்கிடாதீங்க. உங்களோட ஏர்னிங் பீரியடே பார்த்தீங்கன்னா அனதர் 20-25 இயர்ஸ் தான் ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதில் டோட்டலாக நீங்கள் ஹோம் லோன்ற ட்ராப்பில் போய் மாட்டினீங்கன்னா உங்களால் லைஃப் லாங் அதுலேருந்து வெளியவே வர முடியாது. ஸோ அவாய்ட் ஹோம் லோன். நீங்கள் ஒரு 10-20 இயர்ஸ் டிலேட் கிராட்டிஃபிகேஷன், 20 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி ஹோம் லோன் வாங்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 40 lakhs வீட்டுக்கு 40 lakhs இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. டோட்டலாக 80 lakhs நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிங்கனாவே போதும், அந்த ஹோம் வித்தவுட் லோன் உங்களால் வாங்க முடியும். ஸோ அவசியம் அவாய்ட் பண்ணுங்கள். அண்டு ஒரு 2-2.5 crores உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அவாய்ட் அன்னெசரி எக்ஸ்பென்ஸ். உங்களோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் கரெக்டாக நீங்கள் அதை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாவே ஒரு 10-15 இயர்ஸில் உங்களால் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் ஹோம் வந்து வாங்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல்